கடவுளுக்கும் உனக்கும் டீல். கடவுள் ஒன்றுமற்றது. கடவுள் ஒன்றுமற்றது. தனி வடிவமோ, தனி பொருளோ, தனி ஒரு வாசனையோ, தனி ஒரு திரவியமோ, தனியாக அதுக்குன்னு ஒரு வரையறுத்தலோ இல்லை. நிகரற்றது. லா இலாஹா இல்லல்லா. இதை கூட நான் எப்படிடா டீல் போடுறது? நானும் ஒன்றுமற்றவன். ஃபஸ்ட்டு நம்பர், டீல் நம்பர் 1ன்னா கடவுள் ஒன்றும் இல்லை. அப்போ நான் யார் தான்? நானும் ஒன்றுமற்றது தான். அத்தனையும் செய்ய வல்லது எது? கடவுள். அத்தனையும் செய்ய வல்லது நானும். கடவுள் மாதிரி நீயுமா? நான் இல்லை. அத்தனையும் செய்ய வல்லதுன்னா எதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் என் கையில் அது கொடுத்துருக்குது. கடவுள் என்ன பண்ணியிருக்குது? நான் அசைச்சிக்கிறேன்னா, வெட்ட வெளி இருக்கிறதா தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அசைச்சிக்கிறேன். அப்போ எனக்கு விருப்ப தேர்வு இருக்குது. என் விருப்ப தேர்வு. நான் அசைக்கும் போது மற்றவங்களுக்கு படக்கூடாது, மற்றவங்க கண்ணை குத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு காய ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதர்வைஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்? அசைச்சிக்கலாம். இப்போ நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்று அசைக்காதன்னா, நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்று அசைக்காதுன்னு சொன்னால் யார் குற்றம்? அவங்க குற்றம். இந்த சமூகம் என்ன செஞ்சு வச்சுக்குதுன்னா, உங்களுக்கு உறவு ஏற்படுத்தி வச்சுக்குது. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், கணவன், மனைவிய, குரு, சீடன், ஏதோ ஃப்ரெண்டு, பிஸ்னஸ் பார்ட்னரு, பல விதங்களில் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உறவுன்ற பேரில் உங்கள் அசைவுகளை அவங்க கவனிக்கிறாங்க. நான் அங்கே தான் சொல்கிறேன், யாரை கட்டுப்படுத்தாதீங்க, அடுத்தவங்கள கட்டுப்படுத்தாதீங்க. கடவுள் இவ்வளோ செஞ்சுட்டு நம்மளை கட்டுப்படுத்திடுதே. இலையை கிள்ற உரிமை இருக்குது. ஒரு புளியை கிள்ற உரிமை? ஒரு புளியை போய் வாழை பிடிச்சி இழுக்க முடியாது. சீரி என்ன பண்ணுறான்? பூனையை தனியாக அடிக்க முடியாது. அப்போ நமக்கு கட்டுப்பட்டுருக்குறோம். ஒரு கடவுள் கட்டுப்பாடு